ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீழப்பாட்டில் கண்ணனோட அப்பா, அம்மா, அண்ணன் இவங்களெல்லாம் எழுப்பி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி கண்ணன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். யசோதை அம்மாவோட சகோதரருக்கு கும்பர் அப்படின்னு பேர். அவருக்கு நப்பின்னை அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு. அப்போ கண்ணனுக்கு மாமா பொண்ணு. கும்பர் என்ன பண்ணார், 7 காளமாடுங்களை மைதானத்துல விட்டு இதையெல்லாம் யாரு அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னுட்டார். நம்ம கண்ணன் இந்த 7 எருதுகளையும் அடக்கி நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாராயணனுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 மனைவிகள் இருக்கிறாங்க இல்லையா? அதுல நீலாதேவி தான் இந்த நப்பின்னை. நாம எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போனா நேரா பெருமாள் கிட்ட போகக்கூடாது. முதல்ல ஆழ்வார்கள், ராமானுஷர், கருடன் இவங்களை எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா மகாலட்சுமி, அதான் தாயார், அவங்கள கும்பிட்டுட்டு தான் போகணும். ஏன் நேரா போகக்கூடாதா? ஒரு சரித்திரம் பார்ப்போமா? ஒரு பிள்ளை பரீட்சையில சரியா மார்க் வாங்கல, ஃபெயில் ஆயிட்டான். ஆனா ரிப்போர்ட் கார்டுல அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கூல்ல கொடுக்கணும். நேரா அப்பா கிட்ட போனா என்னடா மார்க் வாங்கி இருக்கிற, தண்ட சோறு அப்படின்னு கோவப்படுவார். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுவான், முதல்ல அம்மா கிட்ட போய், அம்மா அப்பா கிட்ட எப்படியாவது பேசி கையெழுத்து வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்பான். அம்மாவும் அப்பா நல்லா இருக்கிற நேரம் பார்த்து அவருக்கு பிடிச்சத பண்ணி அவர் கோவப்படாம நமக்காக பேசி கையெழுத்து வாங்கி கொடுப்பார் இல்லையா? அத போல நாம ஒழுங்கா இருந்தா நேரா அப்பா பெருமாள் கிட்ட போலாம். நாம தான் இஷ்டத்துக்கு தப்பு தப்பா பண்றோமே. அப்ப தாயாரான அம்மா கிட்ட போய் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் பெருமாள்கிட்ட சொல்லி எங்களுக்கு நல்லது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகணும். இத காட்டுறதுக்கு தான் ஆண்டாள் முதல்ல இந்த பாட்டுல நப்பின்னை அம்மாவை எழுப்புறாங்க. சீதாவுக்கு அவங்க மாமனார் தசரதரை ரொம்ப பிடிக்கும். அத போல நப்பின்னைக்கும் மாமனார் நந்தகோபரை ரொம்ப பிடிக்கும். அதனால முதல்ல நந்தகோபரோட மருமகளே அப்படின்னு கூப்பிடுறான் ஆண்டாள். நந்தகோபர் நல்லா தர்மம் பண்ணுவார் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? இவர் ரொம்ப பலம் இருக்கிறவர் அப்படின்னு இப்ப சொல்றா. களிறு அப்படின்னா யானை, மத களிறு அப்படின்னா மதம் பிடிச்ச யானை, உந்து அப்படின்னா தள்ளி விடுறது. அப்ப மதம் பிடிச்ச யானையே தள்ளி விடுற பலம் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் பயப்படாம எதிர்த்து சண்டை போடுவார், ஓட மாட்டார். புறமுதுகிட்டு ஓடினார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி எல்லாம் போவாத தோல் வலிமை படைச்சவர் நந்தகோபர். அவரோட மருமகளே அப்படின்னு கூப்பிட்டா. அந்த கோகுலத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்ணனை பிடிக்கும். அவனை புருஷனாவே நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் நந்தகோபருக்கு மருமகள் தானே. அதனால நப்பின்னை பதில் சொல்லாம யாரையோ கூப்பிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு இருந்தா. அம்மா நப்பின்னாய், நீதானம்மா ஊரறிய கண்ணனுக்கு மனைவி, உன்னதான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். பேச்சு கொடுத்தா கண்ணங்கிட்ட இருந்து எழுந்து போகணுமே, அதனால பதில் சொல்லாம நாம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு படுத்துக்கிட்டு இருந்தா நப்பின்னை. ஆண்டாள், உன்னோட அழகான தலைமுடி வாசனை மூக்க தொலைக்குதே, கொஞ்சம் திறந்து விட என் கதவை அப்படின்னு கேட்டா. சரி கண்டுபிடிச்சிட்டாங்க, பேசுவோம் அப்படின்னு நப்பின்ன பொழுது விடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டா. ஆண்டாள் அதுக்கு, எங்க பார்த்தாலும் கோழி வந்து கூப்பிடுது பாரு. கிராமத்துல காலையில கோழி தானே எல்லாரையும் சத்தம் போட்டு எழுப்போம், அதுக்கு மணி அடிச்சு எழுப்பணுமா என்ன? நப்பின்ன சொன்னா, அது நேரம் சொல்ற சாம கோழியா இருக்கும், வேற ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்டா. உங்க வீட்டு மாதவி பந்தல் மேல நீ வளர்க்கிற உனக்கு பிடிச்ச குயிலுங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா பல தடவை கூப்பிடுது பாரு அப்படின்னா ஆண்டாள்.
அதுக்கு நப்பின்னை, சரி சரி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா. ஆண்டாள் சொன்னா, நீயும் கண்ணனும் பந்து விளையாடினீங்களா, அதுல நீ ஜெயிச்சிட்டியா, கண்ணன் தோத்துட்டானா, அதனால அந்த பூப்பந்த ஒரு கையிலையும் கண்ணனை ஒரு கையிலையும் புடிச்சுக்கிட்டு இருக்கிற இல்ல, உன்கிட்ட தோத்த உன் புருஷன் கண்ணனை கேலி பண்ணி நல்லா பாட்டு பாட வந்தோம். அப்படி சொன்ன உடனே நப்பின்ன, சரி சரி அப்படின்னு எழுந்து கையில வளையலையெல்லாம் கொஞ்சம் கை மேல இழுத்து விட்டுக்கிட்டு சத்தம் போடாம போலாம் அப்படின்னு எழுந்தா. அதுக்கு ஆண்டாள், வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் பண்ணாத, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னோட செவந்த தாமரைய போல இருக்கிற கையால உன்னோட கை வளையல் எல்லாம் சத்தம் போடுற மாதிரியா வந்து கதவை திறந்தா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. ராமானுஜர் சந்நியாசி இல்லையா, ஸ்ரீரங்கத்துல சிலர் வீட்டுல போய் பிக்ஷை எடுத்து அதுல கடவுளுக்கு பிரசாதம் பண்ணி காட்டி அப்புறம் தான் சாப்பிடுவார். அப்படி பிக்ஷை எடுக்க போறப்போ திருப்பாவை பாட்டை சொல்லிக்கிட்டே மனசுல நினைச்சுக்கிட்டே போவார். ஒரு நாள் பெரிய நம்பி அப்படிங்கிற அவருடைய குரு அவர் வீட்டுக்கு போய் பிக்ஷை எடுக்க போனார். உள்ள இருந்து பெரிய நம்பி பொண்ணு அத்துழாய் அவன் என்ன பண்ணா, வளையல் சத்தத்தோட ஓடி வந்து கதவை திறந்தா. இத பார்த்ததும் மனசுல அந்த நேரத்துல செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு இந்த வரிகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால நப்பின்னையே வந்து திறந்ததான் நினைச்சிட்டு ராமானுஜர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் பெரிய நம்பி வந்து, என்ன உந்து மதகளிற்றன் பாட்டை நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு சமாதானம் பண்ணார். ராமானுஜருக்கு திருப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவரை திருப்பாவை ஜீயர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாட்டுக்கு வருவோம். நப்பின்னை கதவை திறக்க வந்தா. விட்டுருவானா கண்ண போக விடாம தடுக்கிறான். ஏன்? அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் எப்படி எழுப்பினாங்க ஆண்டாள் அப்படின்னு நாளைக்கு பாப்போமா. உந்து மதகளிற்றனோடாத தோல்வழி என் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.